நம்ம சாஃப்ட்வேர் உள்ள போறது எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி உள்ள போறது என்னதுன்னு சொல்லிட்டு. அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி பொறுத்தளவுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு முதல்ல 4 என்ட்ரி மெயினா பண்ணிருக்கணும். எல்லாருமே பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். பர்ச்சேஸ் எல்லாருமே என்ட்ரி போட்டுட்டு இருப்பீங்க, லோக்கல் சேல்ஸ் என்ட்ரி போட்டுட்டு இருப்பீங்க, அதே மாதிரி யூனியன் சேல்ஸ், ஃப்ரீ மில்க், இந்த 4ம் கம்பல்சரி என்ட்ரி போட்டுருக்கணும். டெய்லி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ல இந்த 4ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பெல்லாம் பர்ச்சேஸ் நம்ம என்ட்ரி போடுறோமோ அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி கொண்டு போய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா ஒரு அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி கொண்டு போறதுக்கு முன்னாடி 1-4 நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி போடுவோம் இல்லையா? அந்த 1-4க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி போடுறதுக்கு இதுல முதன்மை தகவல்ல பொது தகவல்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இதுல போனீங்கன்னா இங்க ஆரம்ப கையிருப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். தெரியுதா? இந்த ஆரம்ப கையிருப்பு இங்க 100 ரூபாய்ன்னு கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸா கணக்குல எடுத்து பேஸ். இது வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்கணும். ஒரு தடவைக்குன்னா 1-4க்கு என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் அதுதான் நம்ம இங்க அடிக்க போறோம். சரிங்களா? அடுத்தது தகவல் பதிவை பொறுத்தளவுக்கு வவுச்சர் பதிவுகள் அப்படிங்கிறது டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அக்கௌண்ட்ஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு தனியாவே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுல 2 அப்படிங்கிறது 2 ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? இந்த 2ம் முக்கியமா இருக்கும். இதுல பொதுவான வவுச்சர் பதிவுகள் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்க பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருந்தால் அல்லது ஏற்கனவே நீங்க லோக்கல் சேல்ஸ் என்ட்ரி போட்டிருந்தா அதுவே எடுத்துட்டு வர மாதிரி நம்ம இதுல கொடுத்துருக்கோம். இந்த பொதுவான வவுச்சர் பதிவுகளை கிளிக் பண்ணிட்டு இதுல உங்க டே புக்ல பாத்தீங்கன்னா ப்ரீ பிரிண்டிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ரெட் கலர்ல எழுதி கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுக்கு பக்கத்துல ஃபில் மட்டும் பண்ணா போதும். அந்த மாதிரி இருக்கும் மேனுவல் எழுதுறதுல. இதுல அந்த தேதி 1-4-2025 டேட்டை மட்டும் கொடுத்து என்ட்ரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது இதுல காமிக்கும். தெரியுதா? பர்ச்சேஸ் பண்ணது அதனுடைய அமௌண்ட், லோக்கல் சேல்ஸ் பண்ணது அதனுடைய அமௌண்ட், அதே மாதிரி மாதிரி பால் விற்பனை இதுல ஒரு அமௌண்ட். இதுல நம்ம யூனியன் சேல்ஸ் இதுல கொண்டு வர மாட்டோம். யூனியன் சேல்ஸ் டிஎம்ஆர் ரிப்போர்ட் படி நமக்கு என்ன இருக்கோ நம்ம அதை அடிச்சுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா யூனியன் சேல்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை ரவுண்ட் ஆஃப் பண்றாங்க யூனியனை பொறுத்தளவுக்கு. 93 பைசா 94 பைசானா அதை அப்படியே போட்டுட்டு 10வது நாள் பேமெண்ட் கொடுக்கும்போது மட்டும் என்ன 10 நாளைக்கு கூட்டி அந்த 10 பைசா ரவுண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப நமக்கு அதுல இருக்கிறது டைரக்டா இதுல என்ட்ரி போட்டா அந்த ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு நம்ம தனியா ஒரு என்ட்ரி போடணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா யூனியன் பில்ல டைரக்டா நீங்க என்ட்ரி போடும்போது அந்த 1 to 10 கொடுக்கும்போது 10வது நாள் யூனியன்ல இருந்து எனக்கு வர வேண்டிய இனங்கள் எவ்வளவு, அதே மாதிரி பேமெண்ட் என்னைக்கு தேதி ஆச்சு அன்னைக்கு தேதியில் எனக்கு வந்த இனங்கள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு டேலி பண்ணி வச்சிருக்கோம். அதனால இதுல யூனியன் பில்லை தவிர மற்றது எல்லாமே இருக்கு. அதாவது ஒன்றிய பால் விற்பனை தவிர நமக்கு பர்ச்சேஸ் உள்ள வந்திருக்கும், லோக்கல் சேல்ஸ் உள்ள வந்திருக்கும், அதே மாதிரி சாம்பிள் மில்க் சேல்ஸ் உள்ள வந்திருக்கும், பணியாளர் இலவச பால் உள்ள வந்துடும். ஓகேவா? பணியாளர் இலவச பாலுங்கிறது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல 50 ரூபான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதான் பணியாளர் அட்ஜஸ்ட்மெண்ட். இது ஆட்டோமேட்டிக்கா அதை 2ல போட்டு. இது சில சமயம் நான் பர்ச்சேஸ் அடிக்கல, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டீங்கன்னா உங்க டே புக்ல இருக்கிறத டைரக்டா நீங்க இங்க டைப் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன். இதுல ஒண்ணும் இல்லை. அதுல காலைன்னா இந்த இடத்துல லிட்டர் எவ்வளவு, இந்த இடத்துல அமௌண்ட் எவ்வளவு, அதை டைப் பண்ணீங்கன்னாவே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் என்ட்ரி போஸ்ட் பண்ணி. சில சமயங்கள்ல நம்ம இதை என்ட்ரி போட்டு முடிச்சு சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது பர்ச்சேஸ் ஆல்டர் பண்ணியிருந்தா கீழே பாத்தீங்கன்னா ரீப்ரோக்ராமிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. தெரியுதா? இந்த ரீப்ரோக்ராமிங் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன இருக்குதோ திருப்பி நம்ம என்ன ஆல்டர் பண்ணுவோம் அதை திருப்பி நமக்கு உள்ள கொண்டு வந்து புரியுதா? பர்ச்சேஸ்ல நம்ம ஆல்ரெடி ஒரு 100 லிட்டர் பால் பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் போட்டிருப்போம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம திருப்பி அதை போய் ஆல்டர் பண்ணிருப்போம். அப்படி ஆல்டர் பண்ணுவோம் 101ன்னு வருது. பட் ஆனா அக்கௌண்ட்ஸ்ல எனக்கு 100 தான் காமிக்குது அப்படின்னா இங்க இடத்துல கீழே ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா திருப்பி அந்த 101ங்கிறது ரீப்ளேஸ் ஆயிடும். சேவ் பண்ணீங்கன்னா போதுமான. இதை பொறுத்தளவுக்கு ஒரே வேலை தான். மேல டேட் கொடுக்குறீங்க, சேவ் பண்றீங்க. இப்ப 2ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா அதுவே மாறிடுச்சா? என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த 2ஆம் தேதிக்கு உண்டான டேட்டா வந்துடும். சேவ் பண்ணீங்கன்னா சேவ் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகேவா? இது புரிஞ்சது இல்லையா? இப்போ நம்ம இது பண்ணினதுனால நமக்கு இங்க என்ன நடந்திருக்கும் அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா டே புக் எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நான் 3 நாளைக்கு போட்டிருக்கேன்னா 1-4 இருந்து 3 நாள் வரைக்கும் போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உறுப்பினர் பால் பணம் பாக்கி ஃபர்ஸ்ட், அடுத்து உள்ளூர் பால் விற்பனை, அடுத்தது மாதிரி பால் விற்பனை வந்திருக்குதா? இதுக்கு கீழே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் 100 ரூபா வந்துருச்சா? இந்த லோக்கல் சேல்ஸ்னோட ரேட் 1316.20 டோட்டல். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால் கொள்முதல். நமக்கு எப்பவுமே இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அமௌண்ட் போட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ட்ரி வரவு பக்கம் போட்டதை செலவு பக்கம் நம்ம போடணும். ஓகேவா? வரவு பக்கம் என்ன போட்டிருக்கோம்? உறுப்பினர் பாக்கி நம்ம
கொடுக்க வேண்டியது உறுப்பினருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது நாம இங்க போட்டிருக்கோம். கொடுபட வேண்டிய எங்களுக்கு உண்டானது. பால் கொள்முதல் அப்படிங்கிறது நமக்கு செலவு கணக்குல நார்மலா வருது. நம்ம கொள்முதல் பண்ணிருக்கோம், இதுக்கு உண்டான பேமெண்ட் உறுப்பினர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரோம். பேஸ் பண்ணுங்க. என்னைக்கு நம்ம பேமெண்ட் பண்றோமோ அன்னைக்கு அந்த உறுப்பினர் பால் பணம் பாக்கி நம்ம இங்க வச்சிருக்கோம் இல்லையா, பால் பணம் பாக்கி வரவுல இது செலவு பக்கம் எழுதி வங்கிகள் கணக்கு வரவு பக்கம் எழுதும் போது நமக்கு டேலி ஆகும். இது பால் வாங்கினதுக்கு உண்டான கணக்கு, இது உறுப்பினருக்கு நம்ம கொடுக்கணுங்கிற கணக்கு. என்னைக்கு பேமெண்ட் பண்றோமோ அந்த வரவு பக்கம் உறுப்பினர் பேமெண்ட் இருக்கிறத நான் செலவு பக்கம் கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது வரவும் செலவும் அந்த அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு டேலி ஆயிடும். அப்போ நம்ம மீதி இருக்கிறது அக்கௌண்ட் வந்து வங்கிக்கு டேலி ஆகும். தான் பேஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி. இதே மாதிரி பணியாளர் இலவச பால் இந்த இடத்துல 50 ரூபா போட்டிருக்கோம். இது உள்ளூர் பால் விற்பனையில 50 ரூபா நமக்கு வித்ததா கணக்கு, 50 ரூபா உள்ள வந்ததா கணக்கு. பட் இதுக்கு யார் பேமெண்ட் பண்றாங்க? சாதல செலவுல நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கான்செப்ட் புரியுதா? அதெல்லாம் ஒவ்வொன்றா வரும். இதை பொறுத்தளவுக்கு இப்ப இருக்கிறது இதுதான். அதே மாதிரி மாதிரி பால் விற்பனை நமக்கு எல்லாமே கேஷ் சேல்ஸ்ங்கிறதால இங்க கேஷ் சேல்ஸ் போட்டிருக்கோம். சில சமயம் இது கிரெடிட் சேல்ஸா இருந்தா அந்த கிரெடிட்டுங்கிறது என்னன்னா பின்னாடி பணம் தருவாங்க, அதனால அது அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ அவங்க கொடுக்கணுங்கிற ஒரு பணத்தை எழுதி, இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாம் பால் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பால் இங்க வச்சுட்டு அந்த இடத்துல சேல்ஸ்னா கிரெடிட் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வரும். அந்த கிரெடிட் சேல்ஸ் நமக்கு செலவு பக்கம் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், திருப்பி அதை வரவு பக்கம் வாங்கிக்குவோம். பணம் வாங்கும்போது வரவு பக்கம் வாங்கிக்குவோம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இது பொதுவான வவுச்சர் பதிவுகள். இது பண்ணிட்டாவே நமக்கு 80% வேலை முடிஞ்சது. சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா ஏற்கனவே அடிச்ச என்ட்ரி டேட் மட்டும் கொடுத்து சேவ் பண்றோம், அவ்வளவுதான். இது வந்து பொதுவானது. இதுக்கு அப்புறம் நம்ம கலப்பு தீவனம் பொறுத்தளவுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு அக்கௌண்ட்ஸ்லயே வரணும், இன்னொன்னு வந்து ஸ்டாக் நோட்லயும் வரணும். அதுக்காக இது புரிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டேஜ் போலாம். இப்போ கலப்பு தீவனத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த பொதுவான வவுச்சர் பதிவுகள் பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து கீழே 2வது பார்த்தோம் ஒன்றிய அனாமத்து இனங்களின் வகைகள்னு சொல்லிட்டோம். மாஸ் சென்ட்ரியில நான் எதெல்லாம் கலப்பு தீவனத்துக்கு கலப்பு தீவனம் வாங்குறேன், மினரல் மிக்சர் வாங்குறேன் வைக்கிறேன், மில்க் ப்ராடக்ட்ஸ் வாங்குறேன் வைக்கிறேன், அதே மாதிரி ஏஐ ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் வாங்குறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேட்டில் ஃபீட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எந்தெந்த ஹெட்டுக்கு வரவு வைக்கணும், எந்தெந்த ஹெட்டுக்கு செலவு வைக்கணுங்கிறத நம்ம முன்னாடியே இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு அக்கௌண்ட் போகும். கொடுபட வேண்டிய இனங்கள்ல ஒன்றிய தீவன கணக்குக்கும், அதே மாதிரி செலவு பக்கம் பாத்தீங்கன்னா கொள்முதல் கணக்கு, தீவன கொள்முதல் அப்படிங்கிற கணக்கும் போயிடும். இங்க கீழே இருக்க ரெண்டும் சேல்ஸ்க்கு உண்டான அக்கௌண்ட். கேஷுக்கு நான் சேல்ஸ் பண்ணேன்னா வியாபார கணக்குல தீவிர விற்பனை கணக்கு கொண்டு போயிடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணாலும் தீவன விற்பனை கணக்கு கொண்டு போயிடும். ஆப்போசிட் எங்க கொண்டு போனா உறுப்பினர் கலப்பு தீவன கடன் விற்பனை கணக்கு அப்படின்னு கொண்டு போயிட்டு அவன் என்னைக்கு பேமெண்ட் பண்றானோ அப்போ நம்ம தீவன விற்பனைக்கு வர வைக்க மாட்டோம், இதுக்குதான் வர வைப்போம். உறுப்பினர் கலப்பு தீவன கடன் விற்பனை கணக்கு. அவனுக்கு கடன் கொடுத்துருக்கேன், அந்த கடன் எனக்கு திரும்ப வருது. ஏன்னா சேல்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் இல்லையா. அப்போ என்னைக்கு பேமெண்ட் வருதோ அப்ப பேமெண்ட் வரும்போது உறுப்பினர் கலப்பு தீவன கடன் விற்பனை கணக்குல இருந்து எனக்கு எவ்வளவு வர வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்குல பண்ணுறோம். அந்த ஒரு பேஸ்க்காக இது ஆல்ரெடி இங்க செட் பண்ணி வச்சிட்டோம்னாவே போதுமானது. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு மற்றதெல்லாம். இது வந்து ஹெட் கிரியேட் பண்றதுக்கு மட்டும். இது புரிஞ்சது இல்லையா? இதே வந்து தகவல் பதிவுல இதே வவுச்சர் என்ட்ரியில போனீங்கன்னா ஒன்றிய அனாமத்து கொள்முதல் பதிவுகள் இருக்கு. இது யூனியன்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு உண்டான என்ட்ரி. புரியுதா? இது ஓபன் பண்ணீங்கன்னா இதுல இப்ப நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, நான் ஆட்னு கொடுக்குறேன். இப்ப எனக்கு வந்து யூனியன்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு ஒரு பில் ஒண்ணு கொடுப்பாங்க. வாங்குறோமா? அந்த அதுல என்ன பில் நம்பர் இருக்கோ அந்த பில் நம்பர். சப்போஸ் அவன் பில் நம்பர் கொடுக்கல, எனக்கு வந்து நோட்ல எழுதியிருக்கேன்னா அந்த டேட்டை மட்டும் போட்டு எழுதிக்கங்க. சப்போஸ் 1/4ன்னா இந்த இடத்துல 1/4 போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னைக்கு பில் வாங்குறீங்களோ அந்த பில் நம்பரை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இதுல 1/4 அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு 10 மூட்டை வர வந்திருக்கு. 566 அப்படிங்கிற வண்டி நம்பர்ல எனக்கு வந்து கேட்டில் ஃபீட் அப்படிங்கிறது 1250 ரூபா ரேட்ல எனக்கு 10 மூட்டை வந்திருக்கு. நான் மினிமம் ஒரு 10 மூட்டை போடுறேன். சரியா? 10 மூட்டைன்னா நமக்கு எவ்வளவு ஆச்சு? 12,500 ரூபா ஆச்சா? பில்லுல இதுதானே இருக்கும். கான்செப்ட் புரியுதா? ஓகே. இதை நீங்க சேவ் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் என்ட்ரில அதுவே எடுத்துக்கும், ஸ்டாக்குக்கும் அதுவே போய்க்கும். இப்ப இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கும்? 10 மூட்டை சேல்ஸ், 10 மூட்டை கொள்முதல் பண்ணதுக்கு உண்டான எழுதிருக்கு. என்னைக்கு தேதி?
1-4. அப்போ அறிக்கைகள்ல தினசரி பே ரேட்ல 1-4 கரெக்டா? இந்த 1-4 பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செலவு பக்கம் பாத்தீங்கன்னா வியாபார கணக்குல தீவன கொள்முதல் 10 மூட்டை 1250 ரூபாய் ரேட்டுக்கு 12,500 ரூபாய்க்கு எனக்கு உள்ள வந்துருக்கு. புரியுதா? செலவு வரவு பக்கம் என்ன இருக்கு, நான் யாருக்கு கொடுக்கணும், யூனியனுக்கு கொடுக்கணும். அப்ப ஒன்றிய தீவன கணக்கு கொள்முதல் பண்றதுக்காக நான் 12,500 அவங்களுக்கு கொடுக்கணும். இது எப்ப நம்ம திருப்பி செலவு கணக்குல எழுதுவோம்னா யூனியன் பில் வரும்போது நம்ம அந்த இடத்துல எழுதுவோம். யூனியன் பில்ல இந்த அமௌண்ட் பிடிச்சிக்கிறானா, அப்ப யூனியன் பில்ல நம்ம இந்த பேமெண்ட்டை நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு டேலி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல டேலி ஆகும். புரிஞ்சுதுங்களா? இப்ப நம்ம நார்மலா ஒரு கடையில ஓபன் பண்ணி நம்ம ஒரு கடை கணக்கே வச்சிருந்தாலும் யாருக்காவது 100 ரூபாய்க்கு கடன் கொடுத்தா அவர் 100 ரூபாய் கடன் கொடுக்கணும்னு தான் எழுதுவோம். அவருக்கு என்ன பொருள் கொடுத்துருக்கோங்கிறது நம்ம சேல்ஸ் கணக்கு வராது. அப்ப அவர் 100 ரூபாய் கொடுக்கணும், பாலாஜிங்கிறது 100 ரூபாய் கொடுக்கணும்னு எழுது. என்னைக்கு அவர் பணம் கொடுக்குறாரு ஆட்டோமேட்டிக்கா அது வர பக்கம் போய் அவர் 100 ரூபாய் கொடுத்துட்டாருன்னு எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கா 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் வந்துருச்சுன்னு கணக்கு. இதான கான்செப்ட். அதே தான் இங்கேயும். இங்க நம்ம கொடுப்பட வேண்டிய இனங்கள்ல ஒன்றிய தீவன கணக்கு கொள்முதலுக்காக 12,500 ரூபாய் நம்ம வந்து யூனியனுக்கு கொடுக்கணும். யூனியன் பில் பே பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பில்லை பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த இடத்துல செலவு கணக்கு ஒன்றிய அதாவது கொடுப்பட வேண்டிய கணக்குல ஒன்றிய தீவன கணக்குக்கு நம்ம வர வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கணக்கு அங்க டேலி ஆயிடும். சரி, ஓகே. இது அக்கௌண்ட்ஸ்க்கு உண்டானது. அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது நார்மலா மானிட்டரின்னு சொல்லுவாங்க. மானிட்டரி ஆஸ்பெக்ட் தான் வந்து நமக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் சொல்லுவாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து கணக்கு எழுதுனா அதுக்கு பேர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம இதுல இருந்து 12,500 ரூபாய் அப்படின்னு கணக்கு எழுதுனதுனால இது அக்கௌண்ட்ஸ். இதே 10 மூட்டை நான் வாங்கியிருக்கேன், அப்ப எனக்கு ஸ்டாக்ல 10 மூட்டை இருக்குன்னு அந்த குவான்டிட்டி பேஸ் பண்ணி கொண்டு வரணும், அது ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் பாக்குறதா இருந்தா இதே காமன், அதாவது கமிஷனர் ரிப்போர்ட்ஸ்ல நமக்கு ஸ்டாக் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா நம்ம கேட்டில் ஃபீடு 10 மூட்டை பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, 1-4 எனக்கு ஓப்பனிங் எதுவும் இல்லை. அதே 1-4 எனக்கு 10 மூட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளவுக்கு? 12,500 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சேல்ஸ் எதுவும் ஆகல. எனக்கு அன்னைக்கு இறுதி இருப்பு எவ்வளவு? 10 மூட்டை இருக்கு. இதே நம்ம சேல்ஸ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எத்தனை மூட்டை கவுண்ட் இருக்கு. இது வந்து ஸ்டாக் நோட். இது புரிஞ்சுதான்? சரி, இது ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்ல ஃபீடு 50 கிலோ அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கு, ஓப்பனிங் ஒன்றும் இல்லை, மொத்தமா 10 மூட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் ஒன்றும் இல்லை, அதனால க்ளோசிங் ஸ்டாக் 10 மூட்டை இருக்கு. இதுல எத்தனை வெரைட்டி இருந்தாலும் அத்தனை வெரைட்டி நமக்கு ஒரே இதுல வந்துடும். மில்க் ப்ராடக்ட்ஸ் தனி, கேட்டில் ஃபீட் தனி, மினரல் மிக்சர் தனி, மற்ற எல்லாமே எதுவுமே பர்ச்சேஸும் கிடையாது, சேல்ஸும் கிடையாது. ஓகேவா? இது ஒரே ஸ்டேட்மெண்டா ஒரே பேஜ்ல அதனுடைய டோட்டல் ஸ்டாக் எடுத்து பாக்குற மாதிரி நமக்கு ப்ரொவிஷன். இது புரிஞ்சுதான்? அப்ப நம்ம போட்ட ஒரே ஒரு பில் இங்க எத்தனை வேலை பண்ணிருக்கு? 2 வேலை பண்ணிருக்கு. ஒன்னு அக்கௌண்ட்ஸ்ல என்ட்ரி போட்டிருக்கோம், இன்னொன்னு ஸ்டாக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். புரியுது இல்லையா? ஓகே. இதே நான் சேல்ஸ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் இல்லையா? இதே 1-4 அன்னைக்கு நம்ம ஒரு மூட்டை வித்ததா கணக்கு காமிப்போமா? கீழே ஒன்று அனாமத்து விற்பனை மற்றும் இருப்பு பதிவுகள் இருக்கு இல்லையா, இதுல போனீங்கன்னா ஒன்று அனாமத்து விற்பனை பதிவுகள் மெம்பருக்கு நம்ம என்ன சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்க. இதுவும் அதே மாதிரிதான் ஆட்னு கொடுத்துட்டா நம்ம பில் என்ன பண்றோமோ அதே மாதிரிதான் இதுலயும். நம்ம எத்தனை நம்பருக்கு பில் பண்றோம்னா ஒரு 45 பால் ஊத்துற நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் நம்ம மைண்ட் பண்ணிட்டு இது கேஷ்க்கு விற்கிறோமா அல்லது கிரெடிட் விற்கிறோமா. ஓகேவா? கேஷ்னா கையில பணம் வாங்கிக்கிறது,
நம்பர் போட தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். முதல்ல நம்ம ஒரு ஆளுக்கு வித்ததை கணக்கு வைப்போம். நான் இதனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுறேன், அதுக்கப்புறம் நீங்க அதை பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கேஷ் வித்ததா கணக்கு போட்டுட்டீங்கன்னா இதையும் அதே மாதிரி 1/4க்கு நான் விற்கிறதா கணக்கு வச்சுட்டேன். விற்கும்போது பாத்தீங்கன்னா 1250 ரூபாய்க்கு வந்துடும். பர்ச்சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு 1250 ரூபாய்க்கு வந்தது. இப்ப நம்ம சேல்ஸ் பண்ணும்போது 1300 ரூபாய்க்கு நமக்கு ரேட் வரும். முதல்ல போட்டது 1250 ரூபாய்க்கு கொள்முதல் போட்டேன், இப்ப 1300 ரூபாய்க்கு சேல்ஸ் போட்டுருக்கேன். இது வந்து 45ஆம் நம்பருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு மூட்டை கேஷுக்கு எடுத்திருக்கேன். கரெக்டா? கீழே சேவ் மட்டும் கொடுத்துட்டா நமக்கு இது என்ன வரணும், ஆக்சுவலா அக்கௌண்ட் என்ட்ரி பொறுத்த அளவுக்கு கேட்டில் ஃபீட் எனக்கு வித்த அன்னைக்கு 1/4 அன்னைக்கு எனக்கு வந்து 1300 ரூபாய் பணம் வந்திருக்குன்னு வரணும். கரெக்டா? நம்ம கேஷுக்கு வித்திருக்கிறதுனால கேஷ்ல வரவு பக்கம் என்ன வந்திருக்கு, வியாபார கணக்கு தீவன விற்பனை 1300 ரூபாய் வீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை 1300 ரூபாய் வீதம் நமக்கு எவ்வளவு வர வந்திருக்கு, 1300 ரூபாய் வந்திருக்கு. இது கேஷ் என்ட்ரி, அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எதுவும் வராது. கேஷ்ல கீழே டோட்டல் பேலன்ஸ்ல ஆட் ஆயிடும். கரெக்டா? அப்ப கீழே வந்து 1316 இருந்த இடத்துல இப்ப இந்த 1300 கூட்டினா இந்த இடத்துல 2616 ரூபாய் வந்திருக்கு. தெரியுதா? அப்ப அதனுடைய க்ளோசிங் பேலன்ஸ் ஆட் ஆகும். சப்போஸ் இதையே கிரெடிட் பேலன்ஸ், அதாவது நான் வந்து கடனுக்கு வித்திருந்தால் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்துட்டீங்கன்னா நான் இதையே எடிட் பண்றேன். இதுல என்ன பண்றேன், கேஷ் அப்படிங்கறது கிரெடிட் மாத்துறேன். கடனுக்கு வித்ததா நான் கணக்குல கொண்டு போறேன். இப்போ வியாபார கணக்கு 1300 ரூபாய் கேஷ்ல இருந்து எங்க போயிடுச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சா? ஹலோ. அதே மாதிரி செலவு பக்கம் பாத்தீங்கன்னா வரவேண்டிய இனங்கள்லாம் உறுப்பினர் நம்பர் 45ல கடன் விற்பனை கணக்கு 1300 ரூபாய்ங்கிறது வந்துருச்சா? அந்த உறுப்பினர்கிட்ட எனக்கு 1500 ரூபாய் வந்து 1300 ரூபாய் வரணுங்கிறது கணக்கு வந்துருச்சு. இது புரிஞ்சுதா? இதுல என்ட்ரி போட்டீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் இருக்கு, அதுக்காக தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொரு நம்பர் வைஸ் நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா பிடித்தங்கள் பிடிக்கிறீங்க இல்லையா பட்டுவாடா பண்ணும்போது, அப்ப இவரோட பேலன்ஸ் என்ன அப்படிங்கறத அங்கேயும் காமிக்கிற மாதிரி வச்சிருக்கோம். இதுல பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பட்டுவாடா நீங்க பண்றதுக்கு முன்னாடி அதனுடைய பட்டுவாடா காலம் பதிவேற்றம் அப்படிங்கறது நீங்க கொடுக்கணும். 1/4 to 10/4 அப்படிங்கிறது வந்து என்னோட பட்டுவாடா அப்படிங்கறதும் அது பேங்க் பேமெண்ட் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். சரி, அந்த மாதிரி சொல்லி இருந்தால் இந்த இடத்துல உறுப்பினர் பிடித்தங்கள் பதிவேற்றம் போறீங்க இல்லையா, இந்த உறுப்பினர் பிடித்தங்கள் பதிவேற்றம் போகும்போது எனக்கு வந்து ஒன்னாவது பட்டுவாடாவில் நான் அவருக்கு எவ்வளவு பிடிக்கணும் அப்படின்னு 1வது பட்டுவாடான்னு கொடுத்தாவே இங்க ஆட்டோமேட்டிக்கா 1/4 to 10 பீரியட் எடுத்துக்கும். அப்பதான் நீங்க ஒவ்வொரு மெம்பரும் பால் ஊத்துற லிஸ்ட் அடிக்கும்போது அந்த 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பர்டிகுலரா அந்த 45ஆம் நம்பருக்கு நீங்க எவ்வளவு பால் பணம் கொடுக்கணுங்கிறது தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக முதல்ல பட்டுவாடா காலம் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கு. அடுத்தது டிடக்ஷன் லிஸ்ட்ல உங்களுக்கு என்ன வேணும், கேட்டில் ஃபீட் வேணும் இல்லையா? கேட்டில் ஃபீடுக்கு டிடக்ஷன் பிடிக்கணும். நம்பர் 45க்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம் இல்லையா, நம்பர் 45க்கு சேல்ஸ் பண்ணும்போது அவர் எவ்வளவு பணம் கொடுக்கணுங்கிறது இந்த இடத்துல காமிக்கும். தெரியுதா? 1300 ரூபா வரும். சப்போஸ் அவரோடதுல பட்டுவாடா பண்ணும்போது நமக்கு அந்த 1/4 to 10 இந்த 45ஆம் நம்பருக்கு பால் பணம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். மொத்தமா பர்ச்சேஸ் அமௌண்ட் அவங்களோட இவ்வளவு, நம்ம பிடித்தங்கள் பிடிச்சிருக்கோம், மீதி அவங்களுக்கு கைக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு என்ட்ரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் போகுதா இல்லையாங்கிறது இங்கேயே நம்ம பார்த்துக்கணும். கான்செப்ட் புரியுதா? பர்ச்சேஸ் என்ட்ரியும் பர்டிகுலரா நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் சேல்ஸ் என்ட்ரி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? இதுல ஏற்கனவே பால் பணம் கொடுத்துருக்கிற ஒரு என்ட்ரி காமிக்கிறேன்.
385 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இவருக்கு நான் என்ன பண்றேன், பால் அங்க பட்டுவாடா சேல்ஸ் எதுவும் போடல, ஆனா அவருக்கு இங்க எவ்வளவு வருதுங்க, 5046 ரூபா வந்திருக்கு. சரியா, அவருக்கு டிடக்ஷன் எதுவும் கிடையாது. அதே மாதிரி நெட் அமௌண்ட் வந்து 5046 ரூபா போகுது அப்படின்னு சொல்லி இதே வந்து அந்த சேல்ஸ் நான் இவருக்கு மாத்திரலாமா, 385க்கு மாத்திரலாமா? இப்ப அவருக்கு பிடித்தங்கள் வந்து 1300 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் போட்டு என்ட்ரி போட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அவருடைய பேமெண்ட் அப்படியே சேவ் ஆகும். சரியா, இதே 1300 ரூபாய்க்கு பதில் 1400 ரூபாய் அப்படின்னு போட்டீங்கன்னா கீழே என்ன சொல்லுவாங்க, நிலுவைத் தொகையை விட பிடித்தங்கள் அதிகமா இருக்கு. ஏன்னா கொடுக்க வேண்டியதா ஒரு 1300 தான் இல்லையா, நீங்க அதை விட ஜாஸ்தி பிடிக்கிறீங்கிறது நீங்க சொல்லுங்க. சப்போஸ் இந்த அமௌண்ட்டை விட ஜாஸ்தி கொடுக்குறேன், இப்போ சப்போஸ் 6000 ரூபாய்ன்னு கொடுத்தீங்கன்னா இது தெளிவா சொல்லிடு, அவரோட பர்ச்சேஸும் கம்மியா தான் இருக்கு, அதே மாதிரி நீங்க பிடிச்சிருக்கிறது அதை விட ஜாஸ்தி பிடிக்கிறீங்க, அப்ப பேங்க்ல நம்ம ரிட்டர்ன் அவங்க அக்கௌண்ட்ல இருந்து நம்ம பணம் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லி இது வெறும் இன்டிமேஷன் மட்டும்தான். இதை வந்து கம்பல்சரி நான் பிளாக் பண்ணணும்னா பண்ணலாம், பட் ஆனா நீங்க எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணும்போது தான் நான் அதை பிளாக் பண்ண முடியும். சரி, இப்ப நான் 1300 ரூபாயில நான் ஒரு 1000 ரூபாய் மட்டும் நான் இப்போதைக்கு இவருக்கு வந்து பிடித்தங்கள் பிடிக்கிறேன்னா நீங்க பிடிச்சிக்கலாம், மீதி அடுத்த பட்டுவாடாவில் உங்களுக்கு அந்த 300 ரூபாய் பேலன்ஸ் காமிக்கும். சரியா, இது எப்படி காமிக்குன்னா, இதே ரெண்டாவது பட்டுவாடாக்கு நீங்க பேமெண்ட் பண்ணும் பொழுது கேட்டில் ஃபீல்ட்ல அதே 385 நம்பர் கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் இப்ப 1300 இருந்த இடத்துல எவ்வளவு காமிக்குது, கணக்கு கரெக்டா. இப்ப அவருடைய கணக்கு பேலன்ஸ் நமக்கு டேலி ஆயிடுது. இது புரியுது இல்லையா? சரி, ஓகே. இப்போ இந்த 31/3 நாம என்ன பண்ணுவோம்னா யார் யாருக்குள்ள பெண்டிங் இருக்குது எல்லாத்தையும் அப்பதான் வசூல். ஓகேவா, அப்படி வசூல் பண்ணும்போது நமக்கு அவங்க யார் யாரெல்லாம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு வைக்கிறேன். இதுலயே உறுப்பினர் பாக்கின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதுல கன்சாலிடேட்டட் பேமெண்ட் போயிட்டு இந்த இடத்துல 1/4 இருந்து கொடுத்தா அந்த 385ல எவ்வளவு வரணும், 300 ரூபாய் நமக்கு இங்க வரணும் அப்படிங்கறத காணும். புரியுதா? அப்ப நமக்கு யார்கிட்ட எவ்வளவு வசூல் பண்ணணுங்கிறத நம்ம அந்த இடத்துல தரணும். ஜெனரல் லெஜர்ல போனீங்கன்னா இந்த 385க்கு உண்டான லெஜர்ல பார்வதி அப்படிங்கிறட்ட ஓப்பனிங் பேலன்ஸ் 300 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். இது 1/4 இருந்து கணக்கு கொடுத்தீங்கன்னா ஒண்ணு நாளுக்கு பில் நம்பர் 1300 ரூபாய் கொடுத்துருக்கோம், வரவு 1000 ரூபாய் வந்திருக்கு, இன்னும் பேலன்ஸ் 300 ரூபாய் இருக்கு அப்படிங்கறத அங்க கணக்கலாம். சரி, சப்போஸ் நாளைக்கு அவரு கேட்டாருன்னா 1/4 இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் எத்தனை மூட்டை எடுத்திருக்கிறாரு, எத்தனை பேட்டா பேமெண்ட் கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே நம்மளால இதுல சொல்லலாம். ஆனா என்ட்ரி நாம போட்டது ஒரே என்ட்ரி தான், சேல்ஸ்னா சேல்ஸ், பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ், அதே மாதிரி பிடித்தங்களை என்ட்ரி போடுறோம் என்னமோ தான், அதை பேஸ் பண்ணி நமக்கு இத்தனை ரிப்போர்ட்டும் ஜென்ரேட் ஆகும். கான்செப்ட் புரியுதுங்களா? என்ட்ரிங்கிறது நம்ம என்ன பண்ண, பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு என்ட்ரி போட்டோமா, அதே மாதிரி சேல்ஸ் பண்ணும்போது எந்த நம்பருக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போட்டோமா இல்லையா, அதை பேஸ் பண்ணி நமக்கு அக்கௌண்ட்ஸுக்கு வந்துருச்சு, ஸ்டாக்குக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஆடிட்டர் கேட்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த மந்த்லி பர்ச்சேஸ் என்ன, ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒவ்வொரு மாசம் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்குண்டான டீட்டெயிலும் இதுலயே இருக்கு. ஏப்ரல் மாசம் நான் வந்து 10 மூட்டை பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், சேல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஏப்ரல் மாசம் நான் 1300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது இதெல்லாம். இது புரியுதா? எல்லா ரிப்போர்ட்டுக்குமே பேஸ் அவ்வளவுதான், நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்றோம் என்ன சேல்ஸ் பண்றோம் இதை மட்டும் கரெக்டா என்ட்ரி போட்டுருந்தா போதும், ரிப்போர்ட் எல்லாமே அதாவது ஏரியாவுக்கு அதாவது தானாவே டெவலப். ஆனா இது நீங்க வந்து ஒவ்வொரு தடையும் ஆடிட்டருக்கு தனித்தனியா நீங்க டைப் பண்ணி கொடுத்தோம், ஒவ்வொன்றுக்கும் நீங்க 1ஆம் தேதி இருந்து கடைசி தேதி வரைக்கும் நீங்க வந்து கணக்கு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பட் இதுல போட்டுட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கணக்குல கொண்டு வரும். இது புரிஞ்சுங்க? இதை பொறுத்தளவுக்கு அன்னன்னைக்கு ஒர்க் அன்னன்னைக்கே முடிச்சிட்டீங்கன்னா பழைய பேலன்ஸ் எதுவும் மாறாது, புதுசா நம்ம எதுவும் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுல
வேலை முடிச்சு அடுத்த 5 நிமிஷம் நமக்கு எல்லா ரிப்போர்ட் வேணாலும் எடுத்து கொடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் இருந்தாலும் பர்ச்சேஸ் உடனே ஒரு என்ட்ரி போட்டுருக்கும். சேல்ஸ் ஆச்சுன்னா கையோட சேல்ஸ் ஒரு என்ட்ரி போட்டுட்டீங்கன்னா இதை பொறுத்தளவுக்கு மாட்டு தீவன கணக்கு ஸ்டாக் நோட்ல இருந்து அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் அதுவே எல்லாமே டேலி பண்ணும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் அப்படியே வெளியில இருந்து பேசிட்டீங்கன்னா பரவாயில்ல. சொல்லுங்க. ஆமா இல்ல மூட்டை கணக்கு உங்களுக்கு ஸ்டாக் நோட்டுக்கு மட்டும்தான். நீங்க அங்க இப்ப நம்ம 1300 ரூபாய்க்கு 1000 ரூபாய் தான் புடிச்சிருக்கோம். அது நமக்கு கேஷா இதுல என்ன அப்படின்னா கேஷா வாங்கினதுக்கு தான் உங்களுக்கு பிடித்தங்களே உறுப்பினர் முன்பணம்னே தனியா இருக்குல்ல, அதுல தீவனத்துல பிடிச்சீங்கன்னா அது எப்படி கணக்கு நேரம் ஆயிடும். இப்போ நீங்க ஒரு ஏஜென்சி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ராஜா மளிகை ரோஜா மளிகை பக்கத்துல ரெண்டும் ஒரே நேம்ல இருக்கும். ஒரு கடையில விட்டு இன்னொரு கடையில நான் போய் பேமெண்ட் வாங்க முடியுமா? அப்படிதான் நீங்க சொல்றீங்க. எனக்கு இது கரெக்டான மெத்தட். இது புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டாச்சு, ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டாச்சு, அதுக்கு உண்டான அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி எப்படி வருது, ஸ்டாக் நோட்ல எப்படி வருது, மற்றபடி ஆடிட்டருக்கு தேவையான ரிப்போர்ட்ல எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம போட்டது. ஒரு பர்ச்சேஸ் ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டிருக்கோம், அதுலயே இத்தனை விஷயங்கள் நமக்கு இருக்கும். இது புரியுது இல்லையா? சரி. இப்ப நான் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நான் என்ன பண்றேன்னா பேமெண்ட் கொடுக்கறதா வச்சுங்க. உறுப்பினர்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறேன்னா இதே வவுச்சர் பதிவுகள்ல உறுப்பினர் பால் பணம் பட்டுவாடா பதிவுகள் இருக்கு. சரிங்களா? இதுல போனா நமக்கு பட்டுவாடா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த இடத்துல பட்டுவாடா காலம் இருக்கு. இந்த பட்டுவாடா காலம் கிரியேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இது போட முடியும். இது 1வது பட்டுவாடான்னு என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா 1/10 டேட் இங்க நமக்கு வருதா? 1/10 டேட் வருது. இந்த 1/10ல நாம கொடுக்க வேண்டிய பேமெண்ட் அளவு 97,770 அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு. அந்த செலுத்துல ஆணி இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டா தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே தான். இது நான் 12ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 12/4 நான் பேமெண்ட் பண்றதா கணக்கு வச்சு என்ட்ரி கொடுத்தேன்னா, இந்த என்ட்ரி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணுதுன்னா, நீங்க மேல டேட் கிரியேட் பண்ணும்போது அந்த 1/10 கொடுக்கறது 1/20 கிரியேட் பண்ணுங்க. நீங்க கிரியேட் பண்ற இடத்துல அந்த பட்டுவாடா காலம் என்ன இருக்கு, 1/20 வேலை முடியும். முதல்ல இதை சொல்லி கொடுத்துருங்க. பட்டுவாடா பதிவேற்ற 1, 2, 7 நாள் 14 நாள் அதே கேட்கலாம். 2 வாரம் போட்டே இருக்கு. 2 வாரம் இதுல ஆட்னு கொடுத்தீங்கன்னா கேஷ் பேமெண்ட்டா பேங்க் பேமெண்ட்டான்னு கேட்கும். பேங்க் பேமெண்ட் 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பம் எனக்கு 10ஆம் தேதி வரைக்கும். இந்த இடத்துல 20ன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா 20 அப்படிங்கிறது கணக்குல இருக்கு. சரியா? 7 நாளைக்கு கணக்கு. நீங்க பட்டுவாடா எந்த தேதிக்கு பண்றீங்கன்னு கணக்குறீங்க. இப்போ 2 வாரத்துக்கு சேர்த்து ஒடுக்கா கொடுக்கறதா இருந்தா நீங்க அடுத்த பட்டுவாடால அதே மாதிரி ஆட் பண்ணிட்டு போய்க்கலாம். நான் 2வது பட்டுவாடாவோ 8ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி 20ஆம் தேதி வரைக்கும் 1/6க்கு 1 கொடுங்க. அடுத்த 2வது பேமெண்ட் இதுலயே இப்போ 1/10 நான் கிரியேட் பண்றேன். அடுத்த பேமெண்ட் எனக்கு 11/20 இது கிரியேட் பண்றேன். அப்ப நான் இங்க என்ன கிரியேட் பண்றேன்னா அதான் என்னோட பட்டுவாடா, அதான் பேமெண்ட் பீரியட் தான். இந்த இடத்துல நம்ம இதை கரெக்டா பீரியட் செட் பண்ணிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிடித்தங்கள்லயும் சரி இதுலயும் சரி நமக்கு கையில தகவல் பதிவுல வவுச்சர் பதிவுகள்ல உறுப்பினர் பால் பணம் பட்டுவாடா பதிவுகள் சரி. இதுல பால் பணம் பட்டுவாடா பதிவுல ஆடு கொடுத்தீங்கன்னா பட்டுவாடா பீரியட் 1க்கு உண்டான பேமெண்ட் வந்ததுன்னா 1ஆம் தேதி 10ஆம் தேதி 97,700 நம்ம பர்ச்சேஸ்ல இருந்து அதுவே எடுத்துக்கும். 12ஆம் தேதி அன்னைக்கு பேமெண்ட் கொடுக்குறீங்கன்னா 12ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எல்லாமே போட்டுடும். இதுல உறுப்பினருக்கு கலப்பு தேவை கடன் விற்பனை கணக்கு 6,100 பிடிச்சிருக்காங்க. வங்கி கமிஷன் 30 ரூபா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வங்கி கமிஷன் 2 இருக்கும், 1 எடுத்துடுங்க. இதுல பிரிச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு.
இதுல பாருங்க கொடுபட வேண்டிய எண்கள் உறுப்பினர் பால் பணம் பாக்கி 97,700 ரூபாய் 70 பைசா. இவங்க கேஷா எந்த பேமெண்ட்டும் கொடுக்கல. சப்போஸ் நீங்க கேஷா 1000 ரூபாய் பேமெண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் இங்கேயே மேனுவல் என்ட்ரி போட்டுக்கலாம், கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா. இதுல 1000 ரூபாய் கேஷா கொடுத்துட்டு 96,700 ரூபாய் அப்படிங்கிறது எனக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, அதாவது பேங்க்ல நான் பேமெண்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்படி கேஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேஷ் என்ட்ரி உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் போயிடும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரே பேங்க் இருந்ததுன்னா பேங்க் என்ட்ரி நாங்களே போட்டுருப்போம். இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான பேங்க் இருக்கிறதுனால மீதி இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இங்க பாத்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் கீழே இருக்குது இல்லையா, இந்த இடத்துல மேல கேஷ் எழுதியிருக்கேன் பாத்தீங்கன்னா, இந்த கேஷ்ல நமக்கு வரவு செலவு ஏதாவது ஒண்ணு இருந்தால் போதும். ஆனா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரக்கூடிய இடத்துல வரவு 8,130 ரூபா இருக்கு, 6,130 ரூபா இருக்கு. அதே மாதிரி செலவு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 96,000. இந்த ரெண்டும் டேலி ஆகும். டேலி ஆனா மட்டும்தான் நமக்கு சேவ் ஆகும். ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, மீதி இருக்கிறத நம்ம பேங்க்ல அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம், வங்கிகள் கணக்குல. இப்போ இவங்களை பொறுத்தளவு கனரா பேங்க் அப்படின்னு சொன்னா கனரா வங்கி மேலே அந்த அமௌண்ட் வந்துருது. ஓகே கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டேலி ஆயிடும். பாத்தீங்கன்னா தவிர பேங்க்ல கூட நீங்க எவ்வளவு அமௌண்ட் செக் கொடுத்துருப்பீங்கன்னு கூட என்ட்ரி பண்ண தேவையில்ல, அதுவே கால்குலேஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருப்போம் பாத்தீங்கன்னா வைத்து. அப்ப பேங்க்ல இவங்க எவ்வளவு செக் கொடுத்துருப்பாங்கன்னா 90,570 ரூபாய்க்கு தான் செக் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கறது கான்செப்ட். இது புரிஞ்சுதான்? இதை நீங்க சேவ் பண்ணீங்கன்னாவே, இது 12ஆம் தேதி அன்னைக்கு நான் சேவ் பண்றேன். அப்ப 12ஆம் தேதி அன்னைக்கு டேவுக்கு போய் பாத்தீங்கன்னா, பன்னெண்டாம் தேதிக்கு நான் நார்மல் பர்ச்சேஸ் எல்லாம் எதுவுமே என்ட்ரி போடல, அந்த பொதுவான வவுச்சர் பதிவுல எதுவும் என்ட்ரி போடல. அதனால இப்ப எனக்கு இது மட்டும்தான் காமிக்குது, பாத்தீங்கன்னாவே தெரியும். உறுப்பினருக்கு பேமெண்ட் பண்ணது 1000 ரூபாய் கேஷ் பேமெண்ட் பண்ணிருக்கேன், 96,700 ரூபாய் இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். கரெக்டா? புரியுதா? இந்த ரெண்டு சேர்த்து நமக்கு டோட்டல் எவ்வளவு, 96,700, இந்த 97,700 ரூபாய். இந்த ரெண்டும் கொடுபட வேண்டிய இடங்கள்ல இருக்கு. டேட் இருக்கும் 1/4 to 10/4 அப்படிங்கிறது டேட். இதே வரவு பக்கம் என்ன பண்ணிருக்கோம்னா, 6,100 ரூபாய் நமக்கு கலப்பு தீவன விற்பனைக்கு வாங்கி இருக்கிறோமா, பிடித்தங்கள் பிடிச்சிருக்கோமா, அது வரவு பக்கம். உறுப்பினர் கலப்பு தீவன கடன் விற்பனை கணக்கு 1/4 to 10/4 எனக்கு 6,100 ரூபாய் பிடிச்சிருக்கு. வங்கி கமிஷனுக்கு 30 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன். பேங்க்ல நான் மொத்தம் வந்து எவ்வளவு பேமெண்ட் கொடுத்துருக்கேன்னா 90,570 ரூபாய் கொடுத்துருக்கேன். இங்க இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, இங்க இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி டேலி ஆகும். அப்படி டேலி ஆகலின்னா இந்த இடத்துல நமக்கு அந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடியது என்னங்கன்னா ரெட் கலர்ல மாறி இருக்கும். இந்த கையிருப்பு, இறுதி கையிருப்பு இடத்துல பேக்ரவுண்ட் கலர் ஒரு கலர் இருக்கு இல்லையா, ரோஸ் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரெட் கலர் மாதிரி மாறி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி தப்பா இருக்கு. இது புரிஞ்சுதா? இப்போ பேங்க்ல நாம பேமெண்ட் கொடுக்கறது இதுலயே என்ட்ரி போட்டோமா, ஆனா ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? வாயிலே திறக்காம இருக்கிறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இந்த பட்டுவாடா கால ஆரம்பிக்கிறது டைம் புரியுது இல்லையா? புரியுதா இல்லையா? இல்ல நீங்க கிரியேட் பண்ணும்போது செக் ஒரு 2 சேர்த்தா கூட 1 to 14 ஒட்டுக்கா கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா 2 என்ட்ரி போடுறா இருக்கும். 2 என்ட்ரில நீங்க 2 தடவை செக் கொடுத்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு என்னன்னா 2 தடவை 3 ரூபா கண்டிப்பா இப்படி பண்றதா 1 to 14 கொடுத்துருக்கீங்க. 14 பேமெண்ட்ல நீங்க இதுல இந்த பட்டுவாடா காலம் பதிவேற்றம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம பட்டுவாடா பண்ணும் பொழுது நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு ஒரு தடவை பண்றாங்க, ஒரு சிலர் 10 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு சிலர் 15 நாளைக்கு ஒரு தடவை பண்றாங்க. தாளவாடி ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு ஒரு தடவை கூட பண்றாங்க. பட் என்னன்னா ஏரியா வைஸ் அவங்களுக்கு வந்து எதுவுமே பிக்ஸ்டா இல்லை. இப்போ இன்சென்டிவ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிக்ஸ்டா கொடுக்குறோம், 1 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறோன்னு பிக்ஸ்டா கொடுத்துட்டாங்க. அது பாத்தீங்கன்னா எந்த சொசைட்டியா இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு தடவைங்கிறது டேட் மாறாது, இது வராது. அதே மாதிரி பட்டுவாடாக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. அதனால அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறதுனால நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா பட்டுவாடா பீரியட் நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ 1 வார பட்டுவாடா இருக்கிறாங்க 1 to 7 கிரியேட் பண்ணிக்கங்க, 10 நாள் பட்டுவாடா இருக்கிறவங்க 1 to 10 கிரியேட் பண்ணிக்கங்க, 15 நாள் இருக்கு 1 to 15, 16 to 30 இல்லைன்னா 31 கிரியேட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி. இது பேஸ். புரியுதுங்களா? நீங்க இங்க பீரியட் என்ன கிரியேட் பண்றீங்களோ அந்த பீரியடுக்குள்ள வரக்கூடிய அவனுடைய பால் பணத்தை வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க, அவங்ககிட்ட பிடித்தங்கள் பிடிக்க போறீங்க.
அவனுக்கு பேங்க் பேமெண்ட் பண்ண போறீங்க மற்ற எல்லாமே. அதனால இதுதான் நமக்கு முக்கியம். இதை கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு போறது ஈஸியா. ஆமா, அது எப்படி கிரியேட் அதே மாதிரிதான் இதுவும். அது வந்து பிக்ஸ்டா இருக்கும். இது வந்து நாம கிரியேட் பண்ணிக்க எந்த தேதி வேணுமோ அந்த தேதி நாம கொடுக்கலாம். இப்ப நான் ரெண்டாவது பட்டுவாடா 10 நாளைக்கு கொடுத்தேன், 3வது பட்டுவாடா நான் 7 நாளைக்கு தான் கொடுத்துருக்கேன்னா 21 to 27 சேவ் பண்ணலாம். அடுத்த பட்டுவாடாக்கு நீங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா 4 அந்த 28ஆம் தேதியில இருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகேவா, அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 3வது பட்டுவாடா நான் இங்க கேஷ்ல கொடுத்துருக்கா கணக்குல எழுதியிருக்கேன். ஓகேவா, இந்த 1ன்னு இருந்தா பேங்க், இங்க 0ன்னு இருந்தா கேஷ். அது இது இல்ல எனக்கு மாத்தணும்னா டெலீட் பண்ணிட்டு திருப்பி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பேங்க் பட்டுவாடா மாத்திட்டு 20ஆம் தேதிங்கிறது நான் 27, 30 போட்டு சரி. இது கான்செப்ட். இது புரிஞ்சது இல்லையா? இப்ப கிரியேட் பண்ணிட்டா நமக்கு இது எதுக்காக கிரியேட் பண்றோம்னா ஒரு மெம்பர்கிட்ட அந்த பட்டுவாடா காலத்துல எவ்வளவு பிடிக்கணும்னு நமக்கு தெரியணும்னா அந்த பட்டுவாடால அவனுக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுக்குறோம்னு நமக்கு தெரியும். கரெக்டா? 1 to 10ல அவன் எவ்வளவு பேமெண்ட் வாங்குறான்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிடிக்கணும். அதாவது பிடிக்க முடியும்னா சப்போஸ் அவனுக்கு 1000 ரூபா தான் பேமெண்ட் வருது, 1300 ரூபா பிடிக்குன்னா 1300 ரூபா நம்ம அவன்கிட்ட பிடிக்க முடியாது. அந்த 1000 ரூபாயும் பிடிச்சிட்டு மீதி அடுத்த வாரத்துக்கு பிடிச்சிக்கங்கன்னு சொல்லி சொல்லலாம். அப்ப அந்த கேரி ஓவர் ஆகுறது கூட நமக்கு தெரியணும்னா நமக்கு அவனுக்கு 5000 ரூபாய் பட்டுவாடா வந்து 5000 ரூபாய் பிடிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்கிறதுக்காக போட்டு சரியா. 1000 ரூபாய் இருந்ததுன்னா 1300 ரூபாய் பிடிக்குன்னா 1000 ரூபாய் பிடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்க. சில சமயம் என்ன பண்ணா எனக்கு ஆஸ்பத்திரி செலவு இப்ப இந்த மாசம் பிடிக்க அடுத்த மாசம் பிடினா அப்ப அந்த மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் மாத்தி அதுக்காக தான். ஆனா அப்படி இல்ல, நீங்க என்ன பேமெண்ட் பே பண்றீங்களோ அதுக்கு தான் வந்து வங்கி கமிஷன் வரும். இப்ப நீங்க 1300 ரூபாய் கொடுக்கணும், அவனுக்கு 1000 ரூபாய் தான் பேமெண்ட் இருந்து 1000 ரூபாய் ஒட்டுக்கா பிடிச்சிட்டீங்கன்னா அவனுக்கு பேங்குக்கே அந்த ஸ்லிப்பு போகாது, பேங்கே அந்த பேமெண்ட் போகாது. காரணம் ஏன்னா அவனுக்கு வந்து அவுட்புட் 0 தானே இருக்கும், அதனால போகாது. இருக்கிறதெல்லாம் பிடிச்சிடும். அதாவது எப்படின்னா பிடிச்சிட்டு பேங்குக்கு ஏதாவது அமௌண்ட் போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா தான் நம்ம கமிஷன் பிடிக்கும். இது புரிஞ்சது இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போ நாம வந்து அவுட்டர்லாம் எல்லாமே பார்த்தாச்சு. எதுன்னா நாம கொள்முதல் பண்றது என்ட்ரி போறது ஈஸியா இருக்கும். லோக்கல் சேல்ஸ், ஃப்ரீ மில்க் அதெல்லாம் என்ட்ரி போறது ஈஸியா இருக்கும். அடுத்தது நாம வந்து யூனியன் பில் எப்படி என்ட்ரி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோம்னா இப்போ வியாபார செலவுகளும் சாதல்வார் செலவும் நம்ம என்ட்ரி போட்டு பார்ப்போம். சாதல்வார் செலவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வியாபார செலவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வியாபார செலவுங்கிறது நாம சேல்ஸ் பண்றதுக்காக என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்றோமோ அதுக்காக என்னென்ன செலவுகள்லாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் நமக்கு வியாபார செலவு, இன்க்ளூடிங் விளம்பரத்துல இருந்து எல்லாமே கவர் ஆகும். இது எல்லாமே சேல்ஸ் மோட்டிவேஷன் பண்றதுக்காக உண்டாங்க. இதுக்காக நீங்க செலவு பண்ணுங்க. ஸ்கேலுக்கு ரிப்பேர் செலவு, அதே மாதிரி ஸ்கேலுக்கு முத்திரை போடுற செலவு, அந்த பால் கேனை கழுவுற செலவு, அந்த பால் கேனுக்கு கழுவுறதுக்காக நீங்க அந்த சுத்தம் செய்தல் பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க இல்லையா, ஆசிடம், இது எல்லாமே வியாபார செலவு சம்பந்தப்பட்டது. சாதல்வார் செலவுங்கிறது இந்த சொசைட்டி நடக்கிறதுக்காக நீங்க என்னென்ன செலவு பண்றீங்களோ அதெல்லாம் சரிங்களா. சொசைட்டி நடக்கிறதுக்காக ஒரு செயலாளருக்கு சம்பளம் கொடுக்கறது, அல்லது இந்த சொசைட்டி கணக்குல நம்ம ஏதாவது பயணப்படி போயிட்டு வர்றது, எல்லாமே இந்த சொசைட்டிக்காக அப்படின்னு சொல்லி செய்யறோம் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு சாதல்வார் செலவு. இப்போ சொசைட்டில ஒரு எம்ப்ளாய்க்கு ஃப்ரீ மில்க் கொடுக்குறோம், அதுக்கு உண்டான சாதல்வார் செலவுல பணியாளர் இலவச பால் அப்படிங்கறது நம்ம அப்ப இந்த சொசைட்டினுடைய நலனுக்காக செய்யக்கூடிய செலவு சாதல்வார் செலவு. ஓகேங்களா. அதே வியாபார செலவுங்க அப்படிங்கிறது அந்த சொசைட்டில சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்றோம், ஸ்கேல் ரிப்பேர் பண்றது, அதே மாதிரி அனலைசர் ரிப்பேர் பண்றது, அதுக்கு உண்டான சுத்தம் செய்தல் பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு. இதே பில்டிங்க்கு நம்ம ஒட்டடை அடிச்சா என்ன கணக்குல போடுறது, வெள்ளை அடிச்சா என்ன கணக்குல போடுறது அப்படின்னா அதெல்லாம் சங்கத்துக்கு உண்டானது சாதல்வார் செலவுல பண்றோம். இதான் பேஸ். அப்போ சாதல்வார் செலவுன்னா என்ன, வியாபார செலவுன்னா என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஓகேங்களா. இதை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி என்ட்ரி போடுறதுக்கு உண்டான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேக்ஸிமம் கேஷ் பேஸ்க்கு தான் நம்ம செலவு பண்ணுவோம். ஓகேவா. நான் வந்து கையில இருந்து தான் காசு கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி என்ட்ரி இருந்ததுன்னா தகவல் பதிவுல வவுச்சர் பதிவுல 2ஆக இருக்கு இல்லையா இதர வவுச்சர் பதிவுகள், இதுல கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதை என்ன பண்ணணும்னா ஒரு பேமெண்ட் என்ட்ரி போடுற ஸ்கிரீன் நம்ம கொடுக்கும். இதுல எனக்கு வரவா செலவா அப்படிங்கிற கான்செப்ட் வருது. நான் பேங்க்ல இருந்து பணம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வரவா பக்கம் என்ட்ரி போடலாம்.
நான் இப்போ வந்து சாதலார் செலவுகள் அல்லது வியாபார செலவு என்ட்ரி போடுறேன்னா செலவுனாவே நமக்கு என்னது செலவு பக்கம் மட்டும்தான் வரணும், வரவு பக்கம் வரக்கூடாது. உங்களுக்கு இந்த செலவுங்கிற கணக்குன்னு நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நாம ஒரு வீட்டுக்கு வந்து சரி வேண்டாம், ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போறோம். டீ குடிச்சதுக்கு அப்புறம் அந்த டீக்கு உண்டான காசை டீ கடைக்காரன்ட்ட வாங்குவோமா அதை கொடுத்துட்டு வரும். இது நமக்கு செலவு. நான் ஒரு வீட்டுல ஒருத்தரும் குடி வச்சிருக்கேன், வாடகை குடி வச்சிருக்கேன். அவன் நமக்கு வாடகை தருவான், நாம போய் அவனுக்கு வாடகை கொடுக்குமா? நம்ம வீட்டுக்கு அவன் வாடகை கொடுக்கலாம். அப்ப நமக்கு அது வரவு. வரவு இது, செலவு இது. உள்ள வந்தா வரவு, வெளியில போனா செலவு தான் கான்செப்ட். ஓகேவா? அப்ப வெளியில போகக்கூடிய அந்த செலவு பக்கம் நம்ம என்ன பண்றோம்னா செலவு இல்லை. இந்த குரூப்பின் பெயர் எது? சாதலார் செலவுகள்ல. இது சாதலார் செலவு அப்படின்னு மட்டும் போட்டு 100 ரூபாய் என்ட்ரி போட்டா பத்தாது. என்ன காரணத்துக்காக நான் செலவு பண்ணிருக்கோம்னு வேணும். நான் சொசைட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செலவு பண்ணியிருக்கேன். அதுல இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து சம்பளம்னா சம்பளம், அதே மாதிரி வாடகைனா வாடகை, அதே மாதிரி புத்தக பாரம், இது எல்லாமே இருக்கு, ஸ்டேஷனரி. சரியா? இது இத்தனை விஷயங்கள் இதெல்லாம் நம்ம என்ட்ரி போடுவோம். சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதுல என்ட்ரி போட்டுக்கலாம். இது சப்போஸ் இதுல ஒரு விஷயம் இல்லை, நான் புதுசா ஆட் பண்ணணும். நான் வந்து ஆபீஸ்க்கு வந்து ஸ்கிரீன் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போடணும். அல்ல முன்னாடி ஃபிளக்ஸ் போர்டு வச்சிருக்கேன், எனக்கு ஃபிளக்ஸ் போர்டுக்கு ஹெட்டிங் நேம் இல்லைன்னா நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கோம். அது என்ன நேம்ல கிரியேட் பண்ணா சாதலார் செலவுல ஃபிளக்ஸ் போர்டு அடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொசைட்டினுடைய நேம் பலகை அடிக்கிறது. இது வந்து வியாபார செலவுகளையும் கொண்டு போகலாம். நேம் பலகைங்கிறது வியாபாரத்துக்காக நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய சொசைட்டியை நம்ம முன்னிறுத்துறோம். அதுக்காக அதனுடைய பேரை கண்ணில் காட்டிக்கிறதுக்காக நம்ம செலவு கொண்டு மாதிரி. ஓகேவா? இது வியாபார செலவுன்னு கொண்டு போறதா இருந்தா வியாபார செலவுகள், சாதலார் செலவுன்னு கொண்டு போறதா இருந்தா சாதலார் செலவு. ரெண்டுமே நம்மளை பொறுத்தளவுக்கு செலவு தான். மாத்தி அடிச்சிருந்தாலும் நமக்கு வந்து தப்பு வராது, இது பேலன்ஸ் ஷீட்ல தப்பு வராது. பட் ஆனா ஹெட் மேட்ச் பண்றதுக்காக அவங்க கேட்கறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுத்துருக்கேன், அதாவது உறுப்பினர்கிட்ட பால் வாங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும். நம்ம உறுப்பினர் பேஸ்ல நம்ம இங்க என்ட்ரி போடுற மாதிரிலாம் கிடையாது. மொத்தமா அந்த சொசைட்டிக்கு 100 லிட்டர் பால் வாங்கியிருக்கேன், அந்த 100 லிட்டர் பாலுக்கு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். இது பால் வாங்கின விஷயமும் பால் பணம் கொடுத்த விஷயம் நமக்கு என்னன்னா பட்டுவாடா பேமெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லிஸ்ட்ல மட்டும்தான் இருக்கும். அக்கௌண்ட்ஸ்ல அது தேவையில்லை. நான் சொசைட்டிக்காக நான் 100 பேருக்கு வேலைக்கு வச்சிருந்தா கூட அந்த 100 பேருக்கு சேர்த்து சம்பளமா நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அல்லது 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத மட்டும்தான் கணக்கு இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கணக்கு கொடுத்துருக்கேங்கிறது நார்மலா வர. ஆனா நம்ம இங்க அப்படிதான் மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் அப்படிதான் ஜாஸ்தி இருக்கும்போது, ஏன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைனா வரும். நீங்க அந்த சேலரி ரெஜிஸ்டர் எடுத்து பாத்தீங்கன்னா சேலரி ரெஜிஸ்டர் எத்தனை பேருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அதோட அப்ஸ்ட்ராக்ட் தான் நீங்க இங்க டைப் பண்ணி இருக்கிறீங்களான்னு பார்த்துட்டா இல்லையா? நீங்க ஒரு ஆள்கிட்ட 100 பேர்த்துட்டு டெய்லி காலைல பால் வாங்குறீங்கன்னா டெய்லி 100 என்ட்ரி நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறதா என்ன ஆகும்? டெய்லி பர்ச்சேஸ் ரிப்போர்ட் பெருசாகும். ஆடிட்டு கொண்டே காமிக்கும் போது கலாணி மாதிரி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். கரெக்டா? அதெல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்கு தான் நமக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இது பொறுத்தது இல்லையா, அக்கௌண்ட்ஸ்ல இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில பண்ணுவோம். இது பூராமே சாதலார் செலவுக்கு உண்டானது. இந்த செலவுகள்ல நீங்க என்ன டைப் பண்றீங்களா பண்ணிட்டு மொத்தமா சேலரி கேஷா கொடுத்தா ரொக்கம் அப்படிங்கறதுல டைப் பண்ணணும். சரியா? இங்க மேல தேதி என்ன இருக்கு? 1/4/2025 இருக்கு. நான் அது 30 நாள் மாத்தினவங்களுக்கு கரெக்டா இருக்குமா? புரியுமா? 30 நாள் அன்னைக்கு நான் சேலரியா வந்து ஒரு 10,000 ரூபாய் பே பண்ணிருக்கேன். கரெக்டா? என்னமா? நீங்க 4 பேருக்கு தனியா கூட என்ட்ரி பண்ணுங்க. அதாவது 4ங்கிற நம்பர் கம்மி. நான் சொல்றது 100 பேர் இருந்தா 100 பேருக்கு தனித்தனியா என்ட்ரி போட போறோம். அந்த மாதிரி டைம்ல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சேலரி ரெஜிஸ்டர் கையில வச்சு அதனோட டோட்டல் அப்சைட் சம்பளம் காமிச்சுக்கலாம். நீங்க ஒரு ஆள் 2 ஆளா இருந்தா நீங்க செயலாளருக்கு தனி, பரிசோதகருக்கு தனி அப்படின்னு சொல்லி கூட காமிக்கலாம். அது கிடையாது. இப்போ இந்த 10,000 ரூபாய் நம்ம இங்க போட்டோம் இல்லையா, இந்த 10,000 ரூபாயில குறிப்புல செயலாளர்னு போட்டீங்கன்னா செயலாளர்னு போட்டு சேவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பதிவேட்டில் காமிக்கும் போது செயலாளருக்காக அப்படின்னு தான் காமிக்கும். இதுல கீழே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கேஷ் பேலன்ஸ் காமிக்குது 10,000 ரூபாய். கரெக்டா? நெகட்டிவ் கேஷ் பேலன்ஸ் என்ன அர்த்தம்? கையில நம்ம கையில காசு இல்ல, ஆனா செலவு கணக்கு எழுதி இருக்கும். அப்போ நெகட்டிவ் கேஷ் பேலன்ஸ் நமக்கு டே புக்கை பொறுத்தளவுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தா நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கையாவது பணம் வாங்கினதா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஓகேவா? உறுப்பினர் நாமத்து அல்லது தலைவர் நாமத்து அப்படின்னு போட்டு நம்ம எழுதணும். இது இன்டிமேஷன் பண்றதுக்காக என்ட்ரி போடுறோம். இது புரியுது இல்லையா? சரி. இப்போ அதே சாதலார் செலவுல நான் அடுத்தது என்ன பண்ணணும்? பயணப்படி போடணும். பயணப்படி ஏப்ரல் மாசத்துக்காக
ஒரு 230 ரூபா 250 ரூபான்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இது புரியுதா? இது வியாபார செலவு இல்ல. பால் பரிசோதனை பொருட்கள் வாங்கின வயல்ல பில் நம்பர் 134க்கு நான் வந்து ஒரு 250 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இது எல்லாமே செலவு தான். அதான் இப்ப வங்கி இரிசால் போடுறதா இருந்தா இல்ல, வங்கி பொறுத்த அளவுக்கு என்னன்னா நாம பணம் கட்டுனா அங்க பேங்க்ல இருக்கிற பணம் நமக்கு சொத்து. ஆனா பேங்க்குக்கு என்னன்னா நமக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு லைபிலிட்டி, அதாவது பொறுப்பு அவங்ககிட்ட இருக்கும். அதனால அவனுடைய கணக்கு மட்டும் என்னன்னா நார்மல் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு மாறும். இதுல நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம தெளிவா தெரியுதுன்னா காசு வெளியில போகுதா உள்ள வருதா இதான் நம்ம பார்க்கணும். காசு வெளியில போகுதா உள்ள வருதா? பேங்க்ல நாங்க வந்து பணம் கட்டும் போது வெளியில போகுது. வெளியில போச்சுன்னா செலவல் பக்கம் வங்கிகள்ல நான் என்ன பேங்க் வச்சிருக்கேனோ அந்த பேங்க் நான் எவ்வளவு பணம் கட்டுறேன், நான் ஒரு பண்ணி 10,000 ரூபாய் வங்கி இருசால் பண்றேன். நீங்க இந்த இடத்துல குறிப்புல இருசால் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். தமிழ்ல உங்களுக்கு வரணும் அப்படின்னா இப்போ சொல்ற கேட்டுக்கேன். பாமினி ஃபாண்ட் அப்படிங்கிறது இதுல காமன். ஆரம்ப காலத்துல நான் சொல்றது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சொசைட்டில ஆரம்பிச்சதே வந்து பாமினி ஃபாண்ட்ல தான் எல்லாமே வேணும்னு கேட்டுதான் ஆரம்பிச்சாங்க. அதனால எல்லாமே பேஸ் அதை வச்சு நம்ம தொடங்கிட்டோம். அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு நீங்க முன்னாடி என்ன ஃபாண்ட் வச்சிருந்தாலும் அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு பாமினி ஃபாண்ட் மட்டும்தான். இதுக்குண்டான கீபோர்ட் லேஅவுட் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுறேன். அந்த கீபோர்ட் லேஅவுட்டை பார்த்துக்கங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கங்க. ஏங்கிற லெட்டர் டைப் பண்ணா யான்னு விளக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் அதுல இருக்கும். அது இருக்கும். நீங்க அதை வந்து பார்த்து ஒரு தடவை 2 தடவை டைப் பண்ணிட்டீங்கன்னா இல்ல ஃப்ரீயா இருக்கும்போது உங்க பேரையே டைப் பண்ணி பழகிட்டா அப்புறம் கை ஈஸியா கரெக்டுனா. கம்ப்யூட்டரை பொறுத்த அளவுக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு புள்ளி வைக்கிறதா இருந்தா கூட அதுல நான் 100கணக்கான கோடிங் எழுதிதான் நான் அதை கொண்டு வர முடியும். சரிங்களா? நாம மட்டும் கஷ்டப்பட்டா போதும். நல்ல இல்ல இதுல என்னன்னா ஏற்கனவே நீங்க இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் காமிக்கலாம். நான் அது வேணா ஏற்பாடு பண்றேன். இல்ல அதுல கீழே நீங்க குறிப்புல என்னென்னலாம் டைப் பண்றீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். நீங்க அதை கிளிக் பண்ணிக்கணும். இதுல வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன செக் பாக்ஸ்